ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த மாலை பொழுதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தையை தியானிப்பதற்காக நாங்கள் இங்கே ஒரு சிறு கூட்ட ஜனமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும். உம்முடைய ஞானம் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பி அருளுங்க. கூடியிருக்கிற மக்களுடைய இருதயத்தின் தியானமும் அடியாளுடைய வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மாலை வேளை தியானத்திற்காக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். இந்த தலைப்புக்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மறுபடியும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆங்கில வேதாகமம் இவ்வாறாக சொல்லுகிறது, Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. கடந்த வாரத்திலிருந்து நாம் விதமாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். புதிய மனிதன், புதிய வாழ்க்கை, புதிய இருதயம், புதிய ஆவி, இந்த நாளிலே புதிய சிருஷ்டி, முழுவதுமாக புதிய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்பதை குறித்து நாம் கடந்த வியாழக்கிழமையிலேருந்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே புதிய சிருஷ்டி என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்பதாக இந்த 2 கொரிந்தியர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை குறித்து நாம் முதலாவதாக பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு லெட்டர்ஸ் எழுதுகிறார். அவர் அநேக தடவை அவங்களுக்கு பிரசங்கித்து அவர்களுக்கு அறிவுரைகளை அநேகம் கூறின பிறகு அவர் லெட்டர்ஸ் எழுதுகிறார், கொரிந்தியருக்காக எழுதுகிறாரு. அதில் முக்கியமாக 4 லெட்டர்ஸ் எழுதுகிறாரு. அதை தொகுத்து தான் நமக்கு இந்த 2 நிருபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். 1 கொரிந்தியர் நிருபமும் 2 கொரிந்தியர் நிருபமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நடுவில் ஒரு சில லெட்டர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லுது. பிலிப்பு இதை AD 56 இந்த லெட்டரை எழுதுகிறாரு. அவர் அநேக தரம் கொரிந்து சபை மக்களுக்காக அநேக பிரசங்கங்கள் பண்ணி அவங்களுக்கு அநேக அறிவுரைகள் கூறி விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், எப்படி ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும், அதை பற்றி எல்லாம் அவர் விரிவாக அவங்களுக்கு அநேக தரம் பிரசங்கித்தும் அவர்கள் அதன்படி நடக்காததை குறித்து ரொம்ப வியாகுலப்பட்டு அவர் சில கடிதங்களை எழுதுகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தீமோத்தேயு நேராக போய் அந்த ஜனங்களை சந்தித்து நான் அவங்கள்கிட்ட அதுக்காக பேசிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பவுல்கிட்ட சொல்கிறார், இல்லை ஜனங்க மனம் திரும்பியிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறாங்க என்று சொன்ன உடனே அவர் சந்தோஷத்தின் நிமித்தம் இந்த 2 கொரிந்தியரில் நிருபத்தில் எழுதுகிறார் அந்த லெட்டர்ஸ். அதில் ஒரு வசனம் தான் இந்த வசனம். அந்த வசனத்தில் அவர் விசுவாசிகளை ஸ்திரப்படும்படியாக அவர் இப்படியாக எழுதுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, அவன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் என்று சொல்லி அவர் இந்த கடிதத்தில் அதை எழுதுகிறார். அந்த வசனத்தை தான் நாம் இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை நான் 3 பிரிவாக பிரித்து நான் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இரண்டாவதாக பழையவைகள் ஒளிந்து போயின, மூன்றாவதாக அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். இப்படியாக அந்த வசனத்தை 3 பிரிவாக பிரித்து நாம் சிந்திக்கலாம் என்று யோசிக்கிறேன். முதலாவதாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய விசுவாசிகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். கிறிஸ்துவோடு வாழலாம், கிறிஸ்துவுக்காக வாழலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது என்பது ஒரு உன்னதமான அனுபவம். அந்த அனுபவம் நம்ம விசுவாசிகளாகிய நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்பதற்கான பொருள் நான் ஒரு 5 பாயிண்ட்ல நான் அதை சொல்ல விரும்புகிறேன். 1 ஸ்பிரிச்சுவல் யூனியன், ஆவிக்குரிய ஒருமைப்பாடு. நமக்குள்ளாக ஆவிக்குரிய ஒருமைப்பாடு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சபைக்கு அனுதினம் வருகிறோம், ஜெப கூட்டங்களுக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் யூனியன் வித் கிரைஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பழைய இயல்புகளை விட்டு, பழைய வாழ்க்கை, பழைய காரியங்களை விட்டு புதியதான ஒரு சிருஷ்டியாய் நான் கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம்.
இரண்டாவதாக இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழும், நமக்குள்ளே ஒரு உள்ளான மன மாற்றம் நிகழும். அந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாவ அறிக்கை, நம்ம எவ்ரி சண்டே நம்ம சர்ச்சில் பாவ அறிக்கை பண்ணுறோம். பாவ அறிக்கை பண்ணும்போது உண்மையாகவே நமக்குள்ளானது ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறதா, அல்லது திரும்ப மறுபடியும் நாம் சென்று அந்த பாவத்துக்குள்ளாகவே வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இரண்டாவதாக இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக ஒரு புதிய அடையாளம், நியூ ஐடென்டிட்டி, ஒரு புதிதான அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நம்ம உலக பிரகாரமாக வாழும்போது நம்ம ஆதார் கார்டு வச்சுருக்கிறோம், அல்லது ஒரு பேன் கார்டு வச்சுருக்கிறோம், ரேஷன் கார்டு வச்சுருக்கிறோம், ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை செய்கிறோன்னா நமக்குன்னு இன்ஸ்டியூஷனல் ஐடி வச்சுருக்கிறோம், எல்லாமே இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்கிறோமா? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதற்கான அடையாளங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான்காவதாக லைஃப் ஆஃப் பீஸ் அண்ட் ஃபெய்த், தட் அமைதியுடன் நம்பிக்கையுடனான வாழ்வு. இது கிறிஸ்தவர்களுக்கானவே உண்டான ஒரு ப்ரிவிலேஜ். மற்ற மதத்தினரை நாம் பார்க்கிறதை காட்டிலும் கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை உண்டு. சிறு பிராயம் முதலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை, அல்லது நாம் ஒவ்வொரு வாரமும் ஆராதனையிலே நாம் அபியாசப்படுத்தி கொள்கிற ஒன்று லைஃப் ஆஃப் பீஸ் அண்ட் ஃபெய்த், விசுவாசத்தோடு கூடிய சமாதானத்தின் வாழ்க்கை. நாம் அந்த உலகத்தில் இந்த வாழும்போது மாத்திரமல்ல, மரித்தாலும் கூட நமக்கு அந்த நம்பிக்கை உண்டு. நான் நித்தியத்திலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது மாத்திரம் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஐந்தாவதாக ஹோலி லிவிங், பரிசுத்த வாழ்க்கை. இதை கிறிஸ்து நம்மிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஹோலி லிவிங், மற்றவர்களை காட்டிலும் நமக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த 5 காரியங்களும் கிறிஸ்து நமக்குள் இருந்தால் இது நமக்குள் கண்டிப்பாக நடைபெறும். மறுபடியுமாக ஆவிக்குரிய ஒருமைப்பாடு, உள் மாற்றம், புதிய அடையாளம், அமைதியுடன் நம்பிக்கையுடனான வாழ்வு, பரிசுத்த வாழ்க்கை. இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படி என்று நம்ம சொல்லிக்கொள்ள தைரியம் நமக்கு வர வேண்டுமென்றால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இந்த தியான நேரத்திலே நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிறதா? நாம் அதை எப்படி வளர்த்து கொள்கிறோம் அல்லது எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த வசனத்தின் 2வது பகுதியாக பழையவைகள் ஒளிந்து போயின. கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்போது நம்முடைய வாழ்க்கையை 2ஆக நாம் பிரிக்க முடியும். எப்படி சரித்திரத்தை இயேசு வந்ததுக்கு பிறகு 2ஆக நாம் பிரித்து பார்க்கிறோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து நமக்குள்ளாக வந்ததுக்கு பிறகு 2ஆக பார்க்க முடியும். பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை. கிறிஸ்து நமக்குள்ளாக வந்தவுடன் இந்த பழைய வாழ்க்கை, அது எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருந்தாலும் சரிதான், நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் விட்டுவிட வேண்டும். புட்டிங் ஆஃப் த ஓல்ட் செல்ஃப், தட் இஸ், எப்படி நம்ம ஒரு பழைய விஷயம், நம்மளோட ஒரு வீடை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம பழைய விஷயங்களை எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்குள்ளாக இடைப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக நாம் மறந்து விலகி வாழ வேண்டும். இதற்கு உதாரணமாக சகேயுவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19:1-10 வசனங்கள். இதிலே நாம் சகேயு என்று குறித்த ஒரு டாக்ஸ் கலெக்டரை பற்றி பார்க்குறோம். அவரை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் ரொம்ப பணக்காரர், அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டராக வேலை பார்க்குறாரு. இந்த சகேயு அந்த சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷன்தான். ஆனால் இயேசு வராருன்னு அன்னைக்கு கேள்விப்பட்ட உடனே அவர் ஒரு மரத்துக்கு மேலே இருந்து இயேசுவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருப்பார். குள்ளனா இருந்ததுனால அவர் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி இயேசுவை அன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லி போகிறாரு. அப்படி அவர் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி போகும்போது இயேசு அந்த மரத்துக்கிட்ட வரும்போது சகேயுவை பார்த்து கூப்பிட்டு அவன்கிட்ட பேசி அவனை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார். வேறு எதுவும் சத்தியம்லாம் அவர் பெருசாக சொல்லலை. அவரை சகேயுவை போய் நீ பைபிள் வாசி, ஜோம் பண்ண, வேறு எதுவுமே சொல்லலை. நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன், அவ்வளோதான் சொன்னார். இவனும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவர் வீட்டுக்குள்ளே போன உடனே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. லூக்கா 19 அதிகாரம்
8ஆம் வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நம்ம எப்பயுமே ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ஒரு ஃபர்ம் டெசிஷன் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், எவ்வளோ பேர் உட்கார்ந்ததாலும் நம்ம எழும்பி நின்று அதை பேசுறதுக்காக. சகையும் அதை தான் செய்கிறான். ஜீசஸ்க்கு முன்னாடி அவன் ஏஞ்சி நின்று அவன் போல்டாக அவன் தன்னோட டெசிஷனை சொல்கிறான். ஜீசஸ் அவனுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்கல, இல்லை நீ இப்படி செய் அப்படி செய், இல்லை நீ பண்ணது தப்புலாம் கூட அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவனே கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்த உடனே, கிறிஸ்துவோடு உள்ள இன்ட்ராக்ஷன் வந்த உடனே அவன் இவ்வாறாக சொல்லுகிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக நான் திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆங்கில வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது, Look, Lord, here and now I give half of my possessions to the poor. நம்மளால் இப்படி சொல்ல முடியுமா? நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எத்தனையோ காலங்கள் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், சபைக்கு வரோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளால் இப்படி நம்ம சொல்ல முடியுமா? கிறிஸ்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்தோன்னே முற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கை மாறி போனது, முற்றிலுமாய் நான் புதிய மனிதனாய் மாறுகிறேன். செய்கிற தப்பையெல்லாம் பப்ளிக்காக அறிக்கையிட்டு நம்மளால் செய்ய முடியுமா என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 4:22 முதல் 24. எபேசியர் 4:22 முதல் 26. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிக்குள்ளவர்கள் ஆகி, அப்படி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பழைய பாவ காரியங்கள், இச்சையான காரியங்கள், பழைய மனுஷனை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கலந்து போட வேண்டும். கிறிஸ்துவுக்களாக நாம் வருகிற போது கிறிஸ்து நமக்கு அதற்கான உதவியை செய்வார். நாம் பழைய மனுஷனை முற்றிலுமாக களைந்து போட்டு புதிய ஆவிக்குள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட கிறிஸ்துவை தரித்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பழைய மனிதனை அவனது மோசமான ஆசைகளால் அழிவுறும் நிலைமையை முற்றிலுமாக விட்டுவிட்டு மனதில் புதுப்பிக்கப்பட்டு புதிய மனிதனாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்தால் கண்டிப்பாக அது நம்முடைய வாழ்க்கையிலே முற்றிலுமாக நடைபெறும். உலகத்திற்கு போய் ஒத்த வேஷம் நம்ம அவ்வளோ நாள் தரித்திருப்போம். ஆனால் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது ஒரு புதிய சிருஷ்டி, நாம் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கட்டும், திருச்சபையில் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். பழைய வாழ்க்கையை நாம் மறந்து பழைய வாழ்க்கையை நாம் களைந்து போட்டு புதிய சிருஷ்டியாய் புதிய காரியங்களுக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஒருவேளை நமக்கு பழைய வாழ்க்கையில் நமக்கு பொய் சொல்லுகிறது நேச்சரோ அல்லது கோபப்படுகிற நேச்சரோ அல்லது மோசமாக நடந்து கொள்கிற ஒரு நேச்சரோ இருக்குமானால் முற்றிலுமாக நம்ம அவைகளை ஒழித்து போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக அவைகளை ஒழித்து போட்டு ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். 3வது பகுதியாக புதிய சிருஷ்டி, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின. ஸோ புதிய சிருஷ்டி, எப்படியாக புதிய சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும்? வெளிப்புற மாத்திரமல்ல. சில வேளைகளில் நம்ம கிறிஸ்டியனாக மாறிட்டோம் அல்லது இதுவாகிட்டோங்கிறதுக்காக ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதோ அல்லது ஃபிசிக்கலாக அவுட்வேர்டு அப்பியரன்ஸில் நம்ம மாறுறது மாத்திரமல்ல, உள்ளான ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய ஆவி ஆத்மா மொத்தமாக அது புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. புதிய வாழ்க்கை என்று சொல்லும்போது அது முற்றிலுமாக எல்லாவற்றிலும் நாம் மாறுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சின்ன கிளாஸஸ்லேருந்து பட்டர்ஃப்ளை, லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பட்டர்ஃப்ளை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட்டர்ஃப்ளைக்கு 4 லைஃப் ஸ்டேஜஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் முட்டையில் இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கம்பளி பூச்சியாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறமா பியூப்பா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தான் அழகாக நம்ம பார்க்கக்கூடிய பட்டர்ஃப்ளை வரும். அதுக்கு முந்தின எந்த ஸ்டேஜ்லையுமே அதை யாருமே விரும்புறதில்ல. விசேஷமாக நம்ம தோட்டம் வச்சுருக்கிறவங்க, செடிகள் வச்சுருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அதுக்கு முந்தின எந்த ஸ்டேஜில் நம்ம தோட்டத்தில் அதை பார்த்தாலும் முதல் வேலையாக நம்ம என்ன செஞ்சுருவோம், அதை எடுத்து அதை அந்த தோட்டத்துலேருந்து நம்ம அப்புறப்படுத்தி போடுவோம். ஏன்னா அது யாருக்கும் நமக்கு பிரியப்படுகிறதாவோ ஒரு எதுவுமே இல்லை. அது அந்த பியூப்பா ஸ்டேஜில் அது நியர்லி அரவுண்ட் 5 to 15 days அந்த பியூப்பா ஸ்டேஜில் இருந்து தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்கிறது. கம்பளி பூச்சி ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை விரும்புகிறதே கிடையாது, அல்லது அதுக்கு அடுத்த பியூப்பா ஸ்டேஜில் பார்த்தாலும் நம்ம அது விரும்புகிறது. ஆனால் அதே பட்டாம்பூச்சி உள்ளே இருந்து உருமாற்றம் பெற்று அதோட இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிந்து அது வெளியில் ஒரு பட்டாம்பூச்சி, அழகிய பட்டாம்பூச்சியாய் வரும்போது நம்ம அதை ரொம்ப வரவேற்போம், ரொம்ப ரசிப்போம், ரொம்ப அதை ரசித்து நம்முடைய தோட்டங்கள்லேயே அதை நம்ம
பராமரிக்கிறதுக்கு நம்ம விரும்புவோம். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற போது அதிகமான வேத வாசிப்பு, அதிகமான ஜெபம், அதிகமாக தேவனோடு தரித்திருக்கிற காரியங்களை செய்யும்போது உண்மையால் நாமும் பட்டாம்பூச்சியை போல ஒரு புது சிருஷ்டியாய் மாறுவோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தோடு, ஒரு புதிய மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற அளவிலே நாம் ஒரு புது மனிதராக நாம் மாறுவோம். இந்த புதிய சிருஷ்டி என்றால் பழையதிலிருந்து முழுவதுமாக நாம் மாற்றப்படுதல். ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை தாண்டி வருதோ, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ஸ்டேஜுக்குள்ளாக ஒரு புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதை நம்மை பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு மனிதர்களாக நாம் மாறுவோம். இந்த புதிய படைப்பு என்றால் என்ன? புதிய படைப்பு என்றால் கிறிஸ்துவை போல் நாம் மாறுவது, மற்றவர்களுக்காக நாம் வாழ்வதன் மூலம் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்வது என்று பொருள். பாவத்திலிருந்து விடுபட்டு நீதியால் அதிகாரம் பெறுவது என்று பொருள். நம்முடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நாம் வேலை செய்யும் ஸ்தலங்கள், இவை யாவற்றிலும் நாம் ஒரு புதிய மனிதராக நாம் மற்றவர்களோடு பழகுவோம். புதிய அன்பு, புதிய செயல்கள், புதிய கிரியைகள் நாம் செய்வோம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இந்த புது சிருஷ்டியாய் நாம் மாறுகிற போது கண்டிப்பாக நம்முடைய எதிரிகள் மீது கூட நமக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காரியம் வரும். பொதுவாக நாம் மனுஷர்களால் நம்ம அது ரொம்ப ஈஸி கிடையாது. நமக்கு பிடிக்காதவங்க அல்லதுக்கு நம்முடைய எதிரிகள் கிட்ட அன்பு செலுத்துகிறது என்பது நமக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அதையும் நம்மளால் செய்ய முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் நாம் கண்டிப்பாக நம்மளால் எதிரிகளையும் நேசிக்க முடியும். அனைத்து மனித குலத்தின் மேலும் நமக்கு ஒரு பரிவு ஏற்படும், ஒரு இரக்கம் ஏற்படும், ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நமக்குள்ளாக வரும். ஏழைகளை பார்க்கும்போது ஒரு பரிவு, வியாதியஸ்தர்களை பார்க்கும்போது ஒரு பரிவு, மன கஷ்டத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும்போது ஒரு பரிவு, அப்படியாக ஒரு பரிவு நமக்கு ஏற்படும். அதுதான் நாம் புது சிருஷ்டியாக மாறினதற்குள்ள அடையாளம். இந்த இடத்துல நான் மதர் தெரசாவை பற்றி சொல்ல விரும்புகிறேன். அனைவரும் நம்ம அறிஞ்சிருப்போம், அடிக்கடி நம்ம கேட்ட ஒரு பகுதி தான். மதர் தெரசா அவங்க சிஸ்டராக இருந்து அவங்க சிஸ்டர் ஹோமில் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அவங்க ரொம்ப அந்த பிள்ளைகளுக்காக ரொம்ப மனசளவில் பரிதவிக்க ஆரம்பித்து அவங்க பிறகு குஷ்டரோகிகளுக்காக, வயசானவங்களுக்காக அப்படியெல்லாம் அவங்க பரிதவிக்க ஆரம்பித்து அவங்க தனியாக வெளியில் வந்து அவங்க ஒரு ஹோம் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக அவங்களால அதை ரொம்ப ரன் பண்ண முடியலை. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பணக்காரங்க கிட்ட எல்லாம் போய் ஹெல்ப் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க ஒரு நேரம் ஒரு பணக்காரரை பார்த்து அவங்க ஹெல்ப் கேட்கும்போது அவர் அவங்களோட மூஞ்சில் துப்பிட்டார், உமிழ்ந்துட்டார். அப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவர் ஒரு தடவை பண்ணால் நம்ம 10 தடவை செய்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அது மனித இயல்பு நமக்கு. ஆனால் மதர் தெரசா என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களுக்குள்ளாக இருந்தபடினால அவங்க சொன்னாங்களா, இது எனக்காக இருந்துட்டு போகட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேறு ஏதாவது தாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்களா. அந்த மாதிரி பேசுகிற ஒரு இருதயம் அல்லது அந்த மாதிரி பேசுகிற ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அநேகர் நம்முடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கலாம். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையார், ஐடா ஸ்கடர் அம்மையார் குறித்து நாம் கண்டிப்பாக வேலூர் பட்டணத்தில் கண்டிப்பாக நாம் அறிந்திருப்போம். அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் கேள்விப்பட்டிருப்போம், வாசித்திருப்போம். ஒரு நாள் இரவிலே 3 மரணங்கள் நடக்கிறது. அந்த 3 மரணங்கள் நம்மளும் அநேக மரணங்களை பார்க்கிறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த 3 மரணத்தின் மூலம் கிறிஸ்து அவங்களோட இடைப்பட்டார். கிறிஸ்து அவங்களுக்குள்ளாக வந்தபோது முற்றிலுமாய் அவருடைய வாழ்க்கை மாறி போனது. அவ்வளோ நாள் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு அவங்க இந்த ஊருக்காக வந்தாங்க, இந்த வேலூர் பட்டணத்துக்காக வந்து இந்த மத்தியில் ஊழியம் செய்து இன்னைக்கு நம்ம ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக சொல்லிக்கிறோம். சிஎம்சி இருக்கிற ஊரில் நம்ம இருக்கிறோம், சிஎம்சி எவ்வளோ பெருசாகிடுச்சு எல்லாம் சொல்கிறோம், நம்ம எல்லாரும் வேலை வாய்ப்புக்காக அங்கே தேடுறோம். ஆனால் அந்த ஒரு மிஷனரி அம்மாவோட ஒரு தாழ்மையான கீழ்ப்படிதல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் பிரதிபலிக்கிற ஒரு நேச்சர் அவங்களுக்குள்ள வந்தது நிமித்தம் இன்னைக்கு இந்த வெள்ளூர் மாவட்டமே பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அநேக மிஷனரிகளை நாம் சொல்லலாம். கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களுடைய ஊர், தங்களுடைய வசதி, தங்களுடைய வாய்ப்புகள், தங்களுடைய ஹெல்த், தங்களுடைய ஃபேமிலி எல்லாவற்றையும் விட்டு தான் எல்லா மிஷனரிஸுமே வந்து ஒவ்வொரு இடங்களில் பணி செஞ்சாங்க. இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நமக்கு தெரியும், நம்ம அறிந்திருக்கிறோம், ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், சபைக்கு வரோம், சர்ச்சுக்கு எல்லா கூட்டங்களும் அட்டென்ட் பண்ணுறோம், எல்லா இதுவும் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே
சொசைட்டிக்காக அல்லது மற்றவர்களுக்காக பணிபுரிகிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு இது எந்த விதத்தில், விசுவாசிகளுக்கு இது எந்த விதத்திலே பொருந்துகிறது என்று பார்ப்போமானால், கிறிஸ்தவர்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஒரு தடவை கிறிஸ்துவின் அண்டை வந்துட்டாங்க, அல்லது கிறிஸ்து அவங்களுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா அவங்க பாவ வாழ்க்கையை முற்றிலுமாக விட்டு ஒரு விசுவாசத்திலே பரிபூரணமாய் வளர்ந்து விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து செயல்பட அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து மனிதனை முழுவதுமாக புதுப்பிக்கிறார். அது நம்ம பர்சனலாக நம்ம செய்யவே முடியாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மனுஷன் நினச்சி அதை எதுவுமே பண்ணவே முடியாது. அல்லது நம்ம பாஸ்டர்ஸோ இல்லை நம்ம லீடர்ஸோ யாரும் நினச்சி அதை பண்ணவே முடியாது. பர்சனலாக வி ஹாவ் டு டிசைட். நம்ம ஒவ்வொருத்தரும் நாம் டிசைட் பண்ண வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய அன்பு என்னிடத்தில் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்து நாம் செயல்பட கிறிஸ்துவோடு இணைந்து நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். அண்ட் புதிய சிருஷ்டியாக நாம் ஏன் மாற வேண்டும், எதற்காக நாம் இதை பற்றி சிந்திக்க வேண்டும், நாம் ஏன் இப்படி புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று பார்ப்போமானால், ரோமர் 6:6 ரோமர் 6:6 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையிலே இயேசுவோடு கூட நாம் அறையப்பட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக மாற முடியும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பழைய வாழ்க்கை பாவத்தால் அழுகி வீணான ஒரு வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். தேவனுடைய மகிமைக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாற வேண்டும். புதிய சிருஷ்டியாக மாறுகிறது என்று சொல்லும்போது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இயேசுவின் இரத்தத்தால் நாம் தூயவர்களாக மாறுவோம். இரண்டாவதாக யோவான் 1:12 யோவான் 1:12 இயேசுவில் நம்முடைய உண்மையான அடையாளம் உள்ளது. அதற்காக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மாற வேண்டும். நாம் தேவனின் பிள்ளைகளாக மாற வேண்டும். அது கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்போது, நாம் பழைய மனுஷனை சிலுவையிலே அறையும் போது நாம் தேவனின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். உண்மையான வாழ்க்கையின் அர்த்தமே அதுதான். நாம் கிறிஸ்தவர்களாய் நாம் சபைக்கு வந்து கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ்வதன் உண்மையான மெய்ப்பொருள் அல்லது உண்மையான அர்த்தம் என்று நாம் பார்க்கும்போது அது நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு கூட நம்முடைய பழைய மனுஷனை அறைந்துவிட்டு நாம் புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாம் வாழ வேண்டும். மூன்றாவதாக யோவான் 3:16 நித்திய வாழ்க்கை கிடைக்கும். கிறிஸ்துவோடு கூட நாம் வாழ்வோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்பது என்பதற்கு நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். யோவான் 3:16 தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். நமக்கு அந்த பகுதியெல்லாம் தெரியும். ஜீசஸை நமக்காக கொடுத்து, இயேசுவை நமக்காக கொடுத்து சிலுவையில் அறையும்படி, நம்முடைய மொத்த பாவங்களுக்காக சிலுவையில் அவர் அறையும்படி அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் கூலி மரணம், ஆனாலும் தேவனின் கிருபை வரமாக நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை நடத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக மாற்றுகிறது. தேவனோடு நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு நமக்கு கிடைக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும்போது தேவனோடு கூடிய நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும். இது 1 யோவான் 5:11-12 நாம் அதை பார்க்கிறோம். தேவனோடு கூடிய நித்திய பரலோக வாழ்வு நமக்கு கிடைக்கும். நான்காவதாக மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாய் இருப்போம். கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்தால் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்து மற்றவர்களுக்கும் சொசைட்டிக்கு நாம் மிகவும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்போம். எபேசியர் 4:26 விதமாக சொல்லுகிறது, எபேசியர் 2:10 விதமாக சொல்லுகிறது, நாம் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். அவர் முன்கூட்டியே ஆயத்தம் செய்த நற்செயல்களை செய்ய கிறிஸ்து இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவனுக்கு மகிமையாக நம்மால் வாழ முடியும். ஐந்தாவதாக மன நிம்மதி கிடைக்கும். மத்தேயு 11:28 இவ்வாறாக சொல்லுகிறது. மத்தேயு 11:28
வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்ல. இந்த உலக பிரகாரமான காரில் அநேக வருத்தங்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க வயசுக்கேற்ற அநேக வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அநேக கவலைகள் கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இயேசு நம்மளை சொல்கிறார், நான் உங்களுக்குள்ளாக வரும்போது முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி இயேசு நம்மளை அழைக்கிறார். ஸோ பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் திரும்பி புதிய சிருஷ்டியாக நாம் மாறுவதன் மூலம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். தேவனின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். நித்திய வாழ்க்கை கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். மன நிம்மதி கிடைக்கும். புதிய சிருஷ்டியாக நாம் மாறுவதின் அடையாளங்கள் என்ன? சேஞ்சஸ் நமக்குள்ளே நடக்கும். என்ன அடையாளங்களை பிறர் நம்மளே காண முடியும், நாம் நம்ம காண முடியும் என்று பார்த்தால், புதிய இருதயம். நாம் கடந்த வாரங்களில் இதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். புதிய இருதயம் எசேக்கியேல் 36:26 விதமாக சொல்கிறது, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு நியூ ஹார்ட். கிறிஸ்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது ஒரு புதிய இருதயத்தை கடவுள் நமக்கு தருகிறார். ரெனியூட் மைண்ட், புதிய சிந்தனையை தருகிறார். நாம் சிந்திக்கிறது மற்றவர்களுக்காக புதிய ஒரு சிந்தனை, புதிய காரியங்களில் புதிய டைமென்ஷனில் நம்மளால சிந்திக்க முடியும். ரோமர் 12:2 விதமாக சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறீர்கள். ரெனியூட் மைண்ட், எ நியூ மைண்ட் நமக்கு அடையாளமாக கிடைக்கிறது. எ நியூ லைஃப் ஸ்டைல். மூன்றாவதாக நியூ லைஃப் ஸ்டைல், புதிய நடத்தை. கலாத்தியர் 5:22-23 அதில் நாம் வாசிக்கிறோம், ஆவியின் கனியை பற்றி வாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற போது ஆவியின் கனி நம்மிடத்திலே வெளிப்படும். மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது, நம்மிடத்தில் பழகிற போது அவர்கள் ஆவியின் கனி நம்மிடத்தில் பிரதிபலிக்கிறதை அவர்கள் காண முடியும். நான்காவதாக எ ஹோலி லைஃப், பரிசுத்தமான வாழ்க்கை. அனுதினமும் ஜெபிப்பதினால், அனுதினமும் வேதம் வாசிப்பதனால், இயேசுவோடு கூட நாம் பேசுவதனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய் வாழ முடியும். இந்த பாவ உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாய், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய் வாழ முடியும். இந்த புது சிருஷ்டி என்று நாம் சொல்வது இது வெறும் ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் அல்லது வெளிப்படையான ஒரு சேஞ்ச் மட்டும் இல்லை. அது இன்டர்னலாக ஆகக்கூடிய சேஞ்ச். அண்ட் அது ஒரு சடனாக நம்ம கிறிஸ்துவுக்குடனான உள்ள இன்ட்ராக்ஷன் நமக்குள்ளே வரும்போது சடனாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்ச். அண்ட் இதை யாரும் பை ஃபோர்ஸாக நமக்கு கொடுக்க முடியாது, அல்லது நம்ம யார்கிட்டையும் போய் வாங்க முடியாது, அல்லது யாரும் நமக்கு அதை தர முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நாம் உள்ளாக ஏற்றுக்கொள்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே புதியதாக இந்த மாற்றங்கள் ஏற்படும், புதிய அடையாளங்கள் நமக்குள்ளாக ஏற்படும். நாம் இந்த சொசைட்டிக்கு நாம் ஒரு பிரயோஜனமாக இருப்போம். இப்போ ஒரு क्वेश्चन உங்ககிட்ட, வேதாகமத்தில் இப்படி புதிய சிருஷ்டியாக மாறியவர்கள், பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய சிருஷ்டியாக மாறிய ஆண்களை பற்றி யாராவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சவுல் பவுலாக மாறினது. வேற? ஏற்கனவே நான் சகையு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டேன். வேற யாராவது ஆண்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவனோடு இடைப்பட்ட பிறகு அல்லது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்ட பிறகு, அவர்களை சந்தித்த பிறகு மாறியவர்கள்? ஆண்கள். பவுல், நான் சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் 9:1-22 நம்ம வாசிச்சோன்னா சவுல் பவுலாக மாறியதை குறித்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 19:1-10 சகேயுவை குறித்து நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:14-41 பேதுருவை குறித்து பார்க்கலாம். பேதுரு மிகவும் பயந்த ஒரு மனுஷன். இயேசு அவரை சந்தித்த பிறகு, அவரை சீடனாக மாற்றின பிறகு அவருடைய வாழ்க்கையில எப்படி அவர் மாறினார், புது சிருஷ்டியாய் மாறினார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 2:14-41 வாசிக்கலாம். நாளாகமம் 33:1-20 மனாசேயை குறித்து வாசிக்கலாம். யோவான் 3:1-21 நிக்கோதேமுவை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த இன்னும் அநேகர் இருக்கிறாங்க. மோசே, ஆபிரகாம், அநேகர் இருக்கிறாங்க. இதில் விசேஷமாக நான் சகேயுவை பற்றி ஆல்ரெடி சொன்னேன்.
சவுல் பவுலாய் மாறின காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சவுல் பவுலாய் மாறியதில் பார்த்தீங்கன்னா, அவர் கிறிஸ்தவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தார். ஆரம்ப காலம் கிறிஸ்தவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்து கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வாங்கிட்டு போகிறார். ஆனால் கிறிஸ்து அவரை சந்திக்கிற போது முற்றிலுமாக மாறுகிறார். ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க, இவன் கிறிஸ்தவர்களை கொன்றவன் அல்லவா, இவன் இப்போ எப்படி ஊழியம் செய்கிறான், இப்போ எப்படி அவனுக்குள்ள தான் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது என்பதை குறித்து ஜனங்கள் அவ்வளவாக ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த பவுல் பின்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக ஊழியம் செய்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர், ரோமர், கொரிந்தியர் நிருபங்களிலே பார்க்கிற போது அவர் கிறிஸ்துவுக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வேதாகமத்தில் புதிய சிருஷ்டியாக மாறிய பெண்கள். சமாரிய ஸ்திரீ, வேற யாராச்சும்? மரியாள், மகதலேனா மரியாள், சமாரிய பெண், இயேசுவின் தாயாகிய மரியாள், ராகாப், எஸ்தர், அன்னா, லீதியா. இவங்க இது நான் ஒரு சில எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்கிறேன். வேத பகுதி இருக்கிறது, நீங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் திரும்ப போய் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். இவங்க எல்லாமே இயேசுவை சந்தித்த பிறகோ அல்லது தேவனை அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது. பழைய மனுஷனிலிருந்து அவர்கள் மாறி புதிய ஒரு மனுஷராக மாறுகிறதை பார்க்கிறோம். சமாரிய பெண்ணை குறித்து மாத்திரம் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிடுகிறேன். ஒரு பாவியான மனுஷி. நம்ம இந்த காலத்தில் அவங்கள பார்க்குறப்ப நம்ம மேபி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம், ப்ராஸ்டிடியூட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ சொசைட்டியில் அவங்க எவ்வளவு தூரம் ஒரு தாழ்த்தப்பட்ட இன்னொன்று அவங்க சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அவங்களுடைய வாழ்க்கை ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அவங்க கிறிஸ்துவை அவங்க மீட் பண்ண பிறகு அவங்க இயேசு கூட அவங்ககிட்ட ரொம்பலாம் பேசலாம் இல்லை. அவங்களுடைய பாவத்தை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினாரு. ஆனால் அவங்க போய் அவங்களோட கிராமத்தை, அவங்களுடைய ஊரை மொத்தமுமாக மாற்றினாங்க. அவங்க கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அதன் மூலம் அவங்களுடைய மொத்த ஊருக்கு அவங்க ஒரு சுவிசேஷியாக மாறி அவங்க வேற ஒன்றுமே சொல்லு, கிறிஸ்துவை வந்து பாருங்கள். அவங்க சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் அது மாத்திரம்தான், கிறிஸ்துவை வந்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நம்ம தைரியம் இருக்குது? என்னோட சர்ச்சுக்கு வந்து பாருங்கள், எங்கள் மெசேஜை கேட்டு பாருங்கள், என்னோட யூடியூப் எங்களோட சர்ச்சோட இது லிங்க் இது, நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், அல்லது எங்களுடைய சர்ச்சுக்கு வந்து மெசேஜ் கேட்டு பாருங்கள் சொல்லுகிற ஒரு வெளிப்படையான ஒரு தைரியம் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற பெண்களை குறித்து அநேகமாக நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய தியான நேரங்களில் நீங்கள் சிந்தித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். டு சம்மரைஸ், நான் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக இந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபட்டு, முற்றிலுமாக விடுபட்டு, ஒவ்வொரு சண்டே வரும்போதும் பாவ அறிக்கை புதுசாக திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இல்லாமல் நாம் அறிக்கை செய்த பாவங்களை முற்றிலுமாய் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போட்டு புது சிருஷ்டியாய் புது கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக, புதிய இருதயம், புதிய நோக்கம், பழைய பாவங்களை விட்டு புதிய ஒரு சிந்தனை, புதிய சிருஷ்டியாய் நாம் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகிறோம். புதிய மனிதன், புதிய வாழ்க்கை, புதிய இருதயம், புதிய ஆவி, புதிய சிருஷ்டிப்பு, இதற்குள்ளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் ஒரு சண்டே ஸ்கூல் பாடல் கேள்விப்பட்டிருக்க உண்டு, ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த பாடல் அழகாக சொல்லுகிறது, நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வந்ததுக்கு பிறகு நம்முடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோ, திரும்பி அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதில் வாழ்ந்துக்கிறாங்களே அந்த எண்ணங்கள் இல்லாமல் புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக நாம் புது சிருஷ்டியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பாஸ்டர், கமிட்டி அங்கத்தினர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த மாலை பொழுதிற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அடியாளுக்கும் கர்த்தர் இந்த வாய்ப்பை அருளியதுக்காக உம்மை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய எண்ணம், எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல்கள் அனைத்தும் உமக்கு ஏற்றதாக இருப்பதாக. இந்த மாலை நேர தியானத்திலே பங்கேற்ற அனைவரையும் உம்முடைய அருளால் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வில் அமைதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை செய்தருளும். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.